நீதிமன்ற தீர்ப்பை இவரை வச்சு பண்ணணும் அல்லது ஆவணத்தை வச்சு பண்ணணும். எதுவுமே எல்லாம் பண்ணி ஆவணத்தை சரிபார்த்து அவங்களுக்கு இதை முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஆவணத்தை சரிபார்க்க அப்ப ஆவணத்துல என்ன இருக்குது, அவருக்கு பத்திரம் தீர்ப்பாக நீதிமன்ற தீர்ப்பு இருக்குதா இல்ல. 97 தீர்ப்பானது வந்து இவங்க கரை பண்ணவனுடைய பரம்பரையில அவங்களுக்கு இருக்குது. அந்த பூமிக்கு இவங்க வாங்கிக்கிறாங்க. பேரம் வந்து எனக்கு இருக்குதுன்னு சொல்லி எப்படி வர முடியுது? சரி, அவர் நாளைக்கு வந்துடுவாரு. வந்து அவரை கேளுங்க. சரி, அதுக்கு சப்போஸ் நீங்க ஆய்வு பண்ண போறதுனால அந்த குடும்பத்தை ஆய்வு பண்ணாம இவரே சொல்றாரு டிஆர்ஓ தீர்ப்பின் அடிப்படையில் தான் சொல்றாங்க. டிஆர்ஓ தீர்ப்பு தான் அதுல என்ன தந்திருக்காங்க நீங்களும் படிச்சு பாருங்க. இங்க யாரும் தமிழ் படிக்க தெரியாம இல்லைங்க, அவரும் இருக்காருங்க. படிச்சு பார்த்து தான் பண்றீங்க. படிச்சு பார்த்ததுல கோர்ட்டின் ஆணையும் பத்திரத்தையும் சரி பார்த்து பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த கோர்ட்டோட ஆவணம் எந்த பத்திரத்தையும் நீங்க வச்சு பண்ணியிருக்கீங்க? எந்த ஆவணமே டிபார்ட்மெண்ட் இல்ல, நான் இல்ல. இந்த டிபார்ட்மெண்ட் நம்மளை விட நல்லா கிடையாது. இவங்க தெரிஞ்ச பண்ணிக்கிறாங்க. எனக்கு 200 ரிப்போர்ட் வந்தது. பணம் லஞ்சம் வந்து 30 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை பண்ணிக்கிறாரு. இதோட விசாரணைக்கு போட்டு அவங்க சொன்னாப்புல 6 போட்டு நாங்க கொடுக்குற ரிப்போர்ட் இருந்தாலே எங்க மேல ஆக்ஷன் எடுக்கும். அவங்க மேல ரிப்போர்ட் இருந்தாலும் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். இல்லாட்டி நாங்க மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம். நீங்க எல்லாம் நானே சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. யாரு வந்து சட்டப்படி என்ன செய்யணுங்கிறத அதிகாரிகள் முதல் கேட்கணும். நீங்க என்ன பதில் சொல்றீங்க, உனக்கு தாசில்தார் என்ன சொல்றாரு, கலெக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்டுதான் நாங்க முறையா போராட்டத்துக்கு போக முடியும். அதனாலதான் உங்களுடைய தீர்ப்பு என்ன, உங்களுடைய அணுகுமுறை என்ன வந்தோடனே இந்த மாதிரி பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. தலைவர் சொல்லிட்டாருங்க. ஆறு விவசாய பெரிய தலைவர்கள் வர சொல்லி பெரிய போராட்டம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லெவல் நடத்துறதுன்னு சொல்லியிருக்காரு, பேசியிருக்காங்க. தமிழ்நாடு பூராமே இந்த பிரச்சனை இருக்குதுங்க. பல்லடா இங்க அதிகமா இருக்குது. உங்களுக்கு பூமி விலையேறனோட இருக்குது. பூமி விலை ஏறனே உனக்கு தாசில்தார் மணிகள் அன்னாடு வந்து பார்க்கணும் போல இருக்குது. தினசரி எதிர்த்து முகத்தை பார்க்குற மாதிரி பத்திரம் பார்த்து போட்டு கம்ப்யூட்டர் போட்டு பார்க்கலாம். கோர்ட்ல எடுத்து தீர்ப்பா கொடுத்துருங்க. தீர்ப்பு கொடுத்திருந்தா நான் பேச முடியுங்களா? அன்பிற்கு இனியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் இந்த சமுதாயத்தில் மக்களெல்லாம் அநீதி அதிகாரிகளினால் ஊழலில் திளைத்து கொண்டிருக்கக்கூடிய லஞ்ச லாவண்யங்களிலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அதிகாரிகளினுடைய முறைகேடுகளினால் மக்கள் எப்படி சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது சாட்சியாக இருக்கிறது. இது மாதிரியான நிகழ்வுகள் இன்றைக்கு நாடு முழுவதும் அரங்கேறிக் கொண்டிருப்பதாக செய்திகள் இதை தெரிவித்து கொண்டிருக்கின்றன. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கணபதிபாளையம் கிராமத்தில் காசா 435 காலை நம்பர் பூமியை அந்த பூமிக்கு உரியவருக்கு பத்திரப்படியும் நீதிமன்ற தீர்ப்புகளின்படியும் பாத்தியப்பட்டு அவருடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய உரிமை பெற்ற நபரினுடைய பெயரை எந்தவிதமான விசாரணையும் ஆவணங்களும் இல்லாமல் ஒரு நொடியில் அவருடைய பெயரை பட்டாவிலே இருந்து நீக்கிவிட்டு அந்த நிலத்திற்கு சம்பந்தமில்லாத நபருக்கு எந்தவிதமான ஆவணங்களும் இல்லாமல் அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் அவருடைய பெயரிலே பட்டா மாறுதல் செய்யப்படுகிறது. அந்த பட்டா மாறுதலை வைத்துக்கொண்டு அந்த நபர் உடனடியாக பத்திரப்பதிவும் செய்து விடுகிறார். இந்த பட்டா மாறுதலை பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்திலே இருக்கக்கூடிய துணை வட்டாட்சியர் சுப்பிரமணியம் அவர்கள் உத்தரவிட்டு இந்த பட்டா மாறுதலை செய்திருக்கிறார். அவருக்கு துணையாக கிராம நிர்வாக அலுவலர் முகமது மர்சூத் அலி மற்றும் விஜயராஜ் ஆகியோர் துணையாக நின்று செயலாற்றி இருக்கிறார்கள். இந்த முறைகேடான பட்டா மாறுதலுக்காக 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட லஞ்சப்பணம் விளையாடி இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இவைகளையெல்லாம் அறிந்து இவைகளுக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு நிவாரணம் கிடைக்கச் செய்ய வேண்டும் என்பதற்காக விவசாய சங்க தலைவர்கள்
நியாயம் கேட்ட பொழுது தவறு நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், ஒத்துக்கொள்ளுகிறோம். இந்த தவறை நாங்கள் நிவர்த்தி செய்து கொடுக்கிறோம். முறைகேடாக பட்டா மாறுதல் செய்ததை ரத்து செய்துவிட்டு உரிய நில உடைமையாளருக்கு நாங்கள் முன்பு இருந்தபடியே பட்டா போட்டு கொடுக்கிறோம். முறைகேடாக பத்திரப்பதிவு செய்திருப்பதையும் ரத்து செய்வதற்கு பரிந்துரை செய்கிறோம் என்றெல்லாம் உறுதியளித்த பல்லடம் வட்டாட்சியர் அவர்கள் தற்பொழுது பட்டாவிலே இருந்து ரத்து செய்யப்பட்டு நீக்கப்பட்ட நில உடைமையாளரின் பெயரை மீண்டும் பட்டாவிலே சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் முறைகேடாக பட்டாவிலே சேர்க்கப்பட்ட நில மோசடி பேர்வழிகளினுடைய பெயர்கள் பட்டாவிலே இருந்து நீக்காமல் அப்படியே இருக்கிறது. இந்த மோசடி பட்டா மாறுதலுக்கு துணை போயிருக்கக்கூடிய அலுவலர்கள் மீண்டும் அந்த மோசடி பேர்வழிகளிடத்திலே பேரம் பேசி கொண்டிருப்பதாக தெரிகிறது. இப்படிப்பட்ட நிலைமைகள் நீடிக்கக்கூடாது என்பதற்காக விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர்கள் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்திலே இருக்கக்கூடிய அலுவலர்கள் இந்த பட்டா மாறுதலுக்கு பொறுப்பானவரான துணை வட்டாட்சியர் சுப்பிரமணியம் அவர்கள் விடுப்பிலே இருக்கிறார்கள். அவர் வந்தவுடன் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த துணை வட்டாட்சியர் சுப்பிரமணியம் அவர்கள் இடமாறுதலுக்காக முயன்று கொண்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இத்தகைய அவலங்கள் பற்றி, இந்த முறைகேடுகள் பற்றியெல்லாம் நாளிதழ்களிலே செய்தி வந்திருக்கிறது. நாள்தோறும் ஊடகங்களிலே செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கூட மாவட்ட நிர்வாகம் இன்னும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இன்றைக்கு அரசு அதிகாரிகளினுடைய அநீதிகளினால், முறைகேடுகளினால் சாதாரண மக்கள், அப்பாவி மக்கள் எவ்வளவு சிக்கலுக்கும் சீரழிவுக்கும் உள்ளாகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சமுதாயத்திலே இருக்கின்ற தலைவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நிலத்திற்கு தனி சப்டிஷன் செய்யப்பட்ட ஒரு பூமிக்கு ஒருவருடைய பெயர்தான் அந்த பட்டாவிலே இருக்க முடியும். ஆனால் முறையாக இருந்தவரினுடைய பெயரை நீக்கிவிட்டு மீண்டும் இணைத்திருக்கிறார்கள். ஆனால் முறைகேடாக சேர்க்கப்பட்ட பெயரை நீக்காமல் அப்படியே ஒரே பூமிக்கு பலருடைய பெயரை சேர்த்து சமுதாயத்தில் இருக்கின்றவர்கள் அவர்கள் வன்முறைகளிலே இறங்கி அவர்களுக்குள்ளே அவலங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைமையை இன்றைக்கு பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகம் ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முறையான, நீதியான, சட்டப்படியான, நியாயமான செயலை நடைமுறைப்படுத்த வேண்டும். பத்திரங்களின்படியும், ஆவணங்களின்படியும், நீதிமன்ற தீர்ப்புகளின்படியும் அரசு அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும். நீதிமன்ற தீர்ப்புகளை அவமதித்து தமிழக அரசிற்கு இழுக்கை ஏற்படுத்துகின்ற வகையிலே, தமிழக அரசிற்கு பெரும் நற்பெயருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையிலே செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய இத்தகைய அதிகாரிகளை பல்லடம் துணை வட்டாட்சியர் சுப்பிரமணியம், கிராம நிர்வாக அலுவலர் முகமது மர்சூத் அலி, விஜயராஜ் ஆகியோரை உடனடியாக பணி நீக்கம் செய்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகள் சங்கத்தினுடைய, பொதுமக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நிறைவேற்றப் போகிறதா? பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு முழுமையான நிவாரணத்தை உடனே வழங்கப் போகிறதா? தமிழக அரசும் மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இதிலே தனிக்கவனம் செலுத்தி இந்த அவலங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார்களா? இல்லை, இந்த பிரச்சனைகள் நீடித்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அணிதிரண்டு மிகப்பெரிய போராட்டத்தை சந்தித்ததற்கு பின்னாலே தான், இங்கே இதற்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்ததற்கு பின்னாலே தான் தீர்வு காணப் போகிறதா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.